அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மனித வாழ்வில் உறக்கம் இறைவன் அளித்த பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. சராசரி மனிதன் ஒரு நாளில் மூன்றில் ஒரு பகுதியை உறக்கத்தில் கழித்து விடுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி காட்டிய முறைப்படி செய்யும் போது அது இபாதத்தாக மாறிவிடுகிறது. உறக்கத்தோடு சேர்ந்து நற்பலனும் கிடைத்து விடுகிறது. உறங்குவதற்கு முன் ஒழு செய்வது, தப்பா 2 ரகஅத் நபில் தொழுவது, விரிப்பை மும்முறை உதறி விரித்துக் கொள்வது, சுவரை ஒட்டி விரிப்பை விரிக்காமல் இருப்பது, இந்நாளில் செய்த நல்ல தீய காரியங்களை எண்ணி பார்ப்பது, அல்ஹம்து சூரா, குல் எனத் தொடங்கும் 4 சூறாக்கள், ஆயத்துல் குர்சி ஆகியவைகளை ஓதிக்கொள்வதுடன் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் ஓதி கைகளில் ஊதி பாதங்களின் கீழ்ப்பகுதி, மர்மத்தலம் ஆகியவற்றை தவிர்த்து உடலின் எல்லா பகுதிகளிலும் தடவிக்கொள்வது, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்துவ அஹ்யா என்ற துஆவை ஓதி வலது பக்கம் சாய்ந்து உறங்குவது. தீய கனவுகள் ஏற்படும் பொழுது அவ்வூது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று கூறி மறுபக்கம் திரும்பி படுப்பது. ஆண்கள் குப்புற படுப்பதும் பெண்கள் மல்லாந்து படுப்பதும் தடுக்கப்பட்டுள்ளது. சுபுஹுத் தொழுகைக்கு பின்னும் அசர் தொழுகைக்கு பின்னும் உறங்குவது கூடாது. உடலுக்கும் கேடு விளைவிக்கும். தூங்கி எழுந்தவுடன் ஒதும் துவா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் பொருள். நம்மை மரணிக்கச் செய்த பின் நமக்கு உயிரளித்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். திரும்பிச் செல்லுதல் அவன் பக்கமே. ஆமீன்.